தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகுவதா அறிவிச்சாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. பட் ஆனா அதுல இருந்து விலகினதுக்கு அப்புறமா புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்காரு. அந்த இயக்கத்தின் மூலமா தமிழக பாஜகவை காலி பண்ண போறாரு அண்ணாமலை அப்படின்ற விவாதம் தான் இப்போ சமூக வலைதளங்கள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இயக்கத்தை தொடங்கி 2 நாட்களுக்குள்ளேயே ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. இவருக்கு இவ்வளோ ஆதரவா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கேள்விகள் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் அதிர்ச்சியுமே ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அண்ணாமலை பாஜக தமிழகத்தில் இந்த அளவுக்கு பரவி இருக்காங்க, எல்லாருக்குமே தெரிகிற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க, எல்லாருக்குமே ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை அவர்கள் தான் தமிழக பாஜகவை இந்த அளவுக்கு தமிழகத்தில் விரிவுபடுத்தி இருக்காரு. இவரோட பங்கு அப்படிங்கிறது தமிழக பாஜகவில் ஒரு இன்றியமையாததா இருக்குது. ஒரு கட்டத்துல அதிமுக கூட பாஜக கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா அதிமுகவை பத்தி நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தாரு அண்ணாமலை. அந்த நேரத்துல அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அதிமுக தரப்புல இருந்து பாஜகவில் வச்சுட்டு இருந்தாங்க. சடனா பாத்தீங்க அப்படின்னா பாஜக மாநில தலைவர் அப்படின்ற பதவி அண்ணாமலை கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு. இந்த பதவி நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே பாஜகவில் ஒரு முக்கிய அங்கமாக தான் அண்ணாமலை அவர்கள் இருந்துட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் இப்போ தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. பாஜக மாநில தலைவர் பதவியை தான் பறிச்சுக்கிட்டாங்க, ஆனால் வேற ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் கடைசி வரைக்குமே கொடுக்கவே இல்லை. இதுக்கு இடையில பாஜக மேல அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. குற்றச்சாட்டு அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான விஷயங்கள் எழுந்துச்சு. கண்டிப்பா அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகிடுவாரு இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய போறாரோ அப்படின்ற மாதிரியான விவாதங்களுமே இப்போ சமூக வலைதளங்கள்ல இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலக போறேன் அப்படின்னு கடிதம் மூலமா கொடுத்துட்டாரு. அவங்களுமே அந்த கடிதத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இதனால பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகிட்டாரு. இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர், அதாவது 40% மேற்பட்டோர் அங்க ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணமே அண்ணாமலை அவர்கள் தான். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. ஸோ இப்போ அந்த கட்சியில இருந்து இவர் விலகிட்டாரு. கண்டிப்பா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, தமிழக பாஜகவில் நிறுவக்கூடிய அதிருப்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால விலகிட்டாரு. விலகினதுக்கு அப்புறமா புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவலுமே வந்துச்சு. சடனா ஒரு மக்கள் சந்திப்பு மாதிரி இது சமூக வலைதளம் மூலமாவே லைவ்ல நான் தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. எஸ், அவர் புதிய கட்சி தொடங்க போறதா அறிவிச்சிட்டாரு. இப்போ ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்காரு. அந்த இயக்கத்துல சேர்றதுக்கு வி த லீடர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டையுமே சொல்லியிருக்காரு. அதுல அந்த இயக்கம் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே லட்சக்கணக்கானோர் இணைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள்லயே 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்த இயக்கத்துல சேர்ந்திருக்காங்க. இதனால அண்ணாமலைக்குமே மவுஸ் அதிகமாக தான் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமே இந்த ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்குமே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டுமே இல்லாம நிறைய பேர் பாஜகவில இருந்து விலகி இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாஜகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கிறதுக்கு காரணம், தமிழகத்துல இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான். இதனால அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பாஜகவில இருந்து விலக ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தமிழக பாஜகவோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுமே எழுந்திருக்கு. இது மட்டுமே இல்லாம நான் தேர்தலையும் சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டாரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா பாஜக ஒரு திருவிளையாடல் விளையாடுறாங்க, அதாவது இவங்க இப்போ பாஜகவால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலைய பகடக்காயை பயன்படுத்தி புதிய கட்சியை தொடங்க வைக்கிறாங்க. ஸோ அது வழியாவது நம்ம தமிழகத்தில் நுழைஞ்சிடலாம். இது எல்லாமே அமித்ஷா, மோடி இவங்களோட பிளான் அப்படின்னு தான் சமூக வலைதளங்கள்ல நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு சில அரசியல் விமர்சகர்களுமே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பாஜகவில இருந்து விலகலப்பா, இது எல்லாமே அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நாடகம், அவங்க தமிழகத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அண்ணாமலையை வச்சு ஒரு திருவிளையாடல் நடத்துறாங்க. அதுல மக்கள் ஏமாத்து போக மாட்டாங்க, மக்களுக்கு எல்லாம் தெளிவா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் தொடங்கி ஒரு 2 நாட்களுக்குள்ளேயே 15 லட்சத்துக்கும் மேல இவரோட இயக்கத்துல சேர்ந்திருக்காங்க.
இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு இன்னொருத்தர் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கினாங்க. அவங்க யாருன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மேடை அப்படின்ற இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் மத்தியில மக்கள் சேவைகளை செய்யறதுக்காக தான் இந்த இயக்கம் தொடங்கி இருக்கோம், எல்லாருமே வந்து இணையலாம், உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலுமே சொல்லலாம் அப்படின்னு அவங்களுமே அவங்களோட பங்குக்கு ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க. எதுக்காக இப்ப எல்லாருமே புது புது இயக்கங்களை தொடங்குறாங்க? ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லி 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 மக்கள் மத்தியில ஒரு புயலை கிளப்பினாரு, எதிர்பார்ப்பை உண்டாக்குனாரு. ஆனா கடைசி நேரத்துல மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில இந்த நான் கட்சி தொடங்கலப்பா, என்னோட உடல்நலத்தை காரணம் காட்டி நான் கட்சி தொடங்கல அப்படின்னு பேக் அடிச்சிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது லதா ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்காக திடீர்னு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க, அதுக்கு போட்டியா இவங்க ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு விவாதம் வந்திருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பாக தான் உண்டாக்கி இருக்கு. ஏற்கனவே இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆட்சி அமைப்பாங்களா, இழுபறி நீடிக்குமா அப்படின்னு தான் ஒரு பதற்றத்தோட வச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து பதவி வகிச்சுட்டாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில அரசியல் களம் இன்னுமே சூடுபிடிக்கக்கூடிய வகையில பாஜகவில் ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புதிய இயக்கம் அப்படின்னு தொடங்கி மறுபடியுமே ஒரு பரபரப்பு உண்டாக்கி இருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கைகள் எல்லாமே எங்க போய் முடிய போகுது, அடுத்ததா தமிழக அரசியல்ல என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாஜகவுக்கு ஒரு பலமா இருந்தது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அண்ணாமலை தான். எண்மண் எண் மக்கள் அப்படின்ற பிரச்சார நடைபயணத்தை மேற்கொண்டாரு, அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு மக்கள் மத்தியில பாஜகவை கொண்டு சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னா அது அண்ணாமலை அவர்களுக்கு அப்படிங்கிறது மறக்க முடியாது. ஆனா அவரே இப்போ வந்து அந்த கட்சியில இருந்து நீங்கிட்டாரு அப்படிங்கிற போது அந்த கட்சியோட நிலைமை என்ன, பாஜகவோட தமிழ்நாட்டில் அவங்களோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. இதனால அந்த கட்சிக்குள்ள ஒரு பூகம்பம் வந்திருக்குப்பா. அந்த கட்சி வந்து இப்போ நிலைச்சு நிற்குமா, இல்லட்டா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்ன வரைக்குமே ஃபுல்லா உள்ள வர முடியல. ஓரளவுக்கு வெளியே வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான். இப்போ அண்ணாமலையுமே பேக் அடிச்சதுனால நிறைய பேர் அங்கிருந்து விலகி இப்போ இங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பாஜகவோட நிலைமை வந்து நட்டாத்துல விட்ட நிலைமையா தான் இருக்குது. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தான் அதை தூக்கி சுமந்துட்டு வந்தாரு. இப்போ அவரே கைவிட்டதுனால அவங்க நடு காட்டுக்குள்ள, அதாவது நடு குளத்துக்குள்ள நிக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட அடுத்த பாஜக என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து கட்சியை வலுப்படுத்த போறாங்க, அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இயக்கம் மூலமா மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, அடுத்ததா அரசியல் களத்துல அவரோட நிலைப்பாடு என்ன, அவரோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.